Taste the Daily. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் சிலை சேதப்படுத்தப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பார்வதிபுரம் சந்திப்பில் அமைந்துள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலையின் கைப்பகுதியினை சில விஷமிகள் சேதப்படுத்தி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலையினை சேதப்படுத்தியவர்களுக்கும் பின்னணியில் உள்ள மறைமுக எதிரிகளுக்கும் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும், இதுகுறித்து காவல்துறை விரைந்து விசாரணை மேற்கொண்டு தவறு இழைத்தவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். கோவை மாவட்டம் மதுக்கரை மார்க்கெட் பகுதியில் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி விளக்க உரை பிரசுரங்கள் வழங்கி பொதுமக்களிடையே பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இப்பகுதியில் நடைபெற்ற அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழா கொண்டாட்டத்தை தொடர்ந்து மக்களிடையே விளக்க உரை பிரசுரங்கள் வழங்கி அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மக்களுக்கு எடுத்துரைத்தார். இந்நிகழ்வில் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் சே தாமோதரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எட்டிமடை சண்முகம், மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் மகாலிங்கம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். அதிமுகவின் 54ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோவை புறநகர் தெற்கு மாவட்ட அம்மா பேரவையின் சார்பில் நடத்தப்பட்ட இரத்த தானம் மற்றும் மருத்துவ முகாமை அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி தொடங்கி வைத்தார். மாவட்ட அம்மா பேரவையுடன் கோழிப்பாறை அகல்யா டயாபிட்டிஸ் மருத்துவமனை மற்றும் அகல்யா கண் மருத்துவமனை ஆகியவை இணைந்த மதுக்கரை மார்க்கெட் பகுதியில் இரத்த தானம் மற்றும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டன. இந்த நிகழ்வில் கண் பரிசோதனை செய்த பயனாளர்களுக்கு இலவச கண்ணாடிகளை அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி வழங்கினார். மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ராஜ்குமார் தலைமையிலும் மதுக்கரை நகர கழக செயலாளர் சண்முகராஜா முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் சே தாமோதரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எட்டிமடை சண்முகம் மற்றும் மாவட்ட விவசாய அணி செயலாளர் மகாலிங்கம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் புதுப்பட்டியில் அதிமுகவின் 54ஆம் ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் PK வைரமுத்து தலைமை வகித்தார். கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜநாயகம், கழக செய்தி தொடர்பாளர் அப்சரா ரெட்டி ஆகியோர் முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றினர். இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் பங்கேற்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய கழக செய்தி தொடர்பாளர் அப்சரா ரெட்டி, உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் விவசாயிகள் சம்மட்டி அடி கொடுப்பார்கள் என தெரிவித்தார். எங்க சென்றாலும் பொய் வாக்குறுதிகள் நிறைவேற்றாம நாங்க 80% முடித்து விட்டோம்னு பொய் சொல்கின்ற பொம்மை முதலமைச்சரை மக்கள் அகற்ற தயாராகிவிட்டார்கள். இன்னைக்கு அதுதான் கொலையார் சொல்லி புதுக்கோட்டையில போட்டிருக்கோம். நிச்சயமாக தமிழகம் முழுவதும் இதே ஒரு பாணியில பதிலடி கொடுப்பாங்க. திமுக ஆட்சியை விரட்டி அடிக்க மக்கள் காத்து கொண்டிருக்கிறார். அதே போல நெல் பயிர் விவசாயிகளுக்கு ஒரு அவல நிலையை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கும் உதயநிதி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும், அவர் விவசாயிகளை பார்த்து பொய் சொல்றீங்கன்னு சொல்ற முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் மக்கள் சம்பட்டடி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்.